கரூரில் ஒரு தலைக்காதல் விவகாரத்தில் சக மாணவியை கட்டையால் அடித்துக் கொன்ற முன்னாள் மாணவர் உதயகுமார் என்பவரை போலீசார் கைது செய்தனர். கரூர் வடிவேல் நகரில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் படித்து வந்த உதயகுமார் என்ற மாணவர் கடந்த ஆண்டு படிப்பை பாதியிலேயே நிறுத்தினார். கல்லூரிக்குள் அத்துமீறி நுழைந்த உதயகுமார் ஒரு வகுப்பறைக்குள் புகுந்த அங்கிருந்த மாணவி ஒருவரை கட்டையால் சரமாரியாக தாக்கினார். தாக்குதலுக்குள்ளான மாணவி சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையை சேர்ந்தவர் என்று விசாரணையில் தெரியவந்தது. இதனிடையே படுகாயமடைந்த அந்த மாணவி கரூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அதைத் தொடர்ந்து மதுரையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அந்த மாணவி சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். மாணவி உயிரிழந்ததை தொடர்ந்து அவர் படித்த தனியார் கல்லூரிக்கு 3 நாட்கள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் ஒரு தலை காதலால் நடந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. தப்பி ஓடிய உதயகுமாரை கரூர் போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த கொலை விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உயிரிழந்த மாணவியின் உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இன்ஜினியரிங் காலேஜில் கரூரில் படிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி தேர்ட் இயர் படிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு பையன் அடிச்சு இந்த மாதிரி இறந்துட்டாங்க. இது தமிழக முதலமைச்சர் ஏதாவது ஒரு நல்ல வழி எடுக்கணும். இதே மாதிரி பெண்களுக்கு அதிகமான கொடுமை நடந்துகிட்டு இருக்கு. 10 மணி அளவில் திடீர்னு எங்கள் காலேஜில் டிஸ்கன்யூ ஆன பையன் கல்லூரிக்கு வகுப்புல நுழைஞ்சு அந்த பொண்ணை கட்டையால் தாக்கிட்டான். நாங்கள் உடனே எமர்ஜென்சியாக அப்போலோ ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் இது பண்ணோம், அட்மிட் பண்ணோம். அந்த பொண்ணு அங்கே சீரியஸாக இருக்கிறனால ஒன்றும் கோயம்புத்தூர் இல்லைன்னா மதுரை கொண்டு போக சொன்னாங்க. நாங்கள் மதுரை கொண்டு வந்தோம். இங்கே சேர்த்து கொஞ்ச நேரம் ட்ரீட்மெண்ட் நடந்தது. ட்ரீட்மெண்ட் நடந்து அந்த பொண்ணு இப்போ இறந்துருச்சு. ஒரு 2 போல் இறந்துருச்சு அந்த பொண்ணு. அடிச்சு போட்டு வெளியும் போயிட்டான். இதே மாதிரி நாளைக்கு எங்களுக்கு இந்த நடக்காதுன்னு என்ன நிச்சயம்? இதுக்கு கண்டிப்பாக காலேஜில் பொதுவாக எந்த ஒரு நிர்வாகம் எதுவுமே சொல்லவே இல்லை. என்னன்னு கேட்டால் உங்களுக்கு 4 நாள் லீவ் 3 நாள் லீவு, நீங்கள் வெளியே போய்ங்க, எதுவும் கேட்கக்கூடாது, லீவ் முடிஞ்சுன்னா காலேஜ் வந்துக்கலாம், எதுவுமே சொல்லவே மாட்டாங்க. காலேஜில் மொத்தம் ஒன்றுமே இல்லை, ஒரு ஃபெசிஃபிக் எதுவுமே இல்லை.